டைம் நான் திருச்சியில் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் எடுத்தவங்களுக்கு இந்த பட்டன் ரோஸ் எப்படி வச்சு மாலை போடுறதுன்னு சொல்லித்தரல. அவங்க இன்னைக்கு மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டன் ரோஸ் வந்து உருவிட்டு வந்திருக்குது, வலிக்கு இருக்குது. எப்படி சார் மேக் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு இந்த கூட இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்றிட்டு நார் எடுத்து வச்சுட்டு தேவையான நார் எடுத்துங்க. கை மொத்தத்துக்கு ரோஸ் வச்சுட்டு நான் அங்கே இருங்க, நல்லா பார்த்துங்க. ஒரு 2-3 சுற்றிக்கங்க. எப்போவுமே ரோஸுங்காட்டிக்கு ஒரு 4 சுற்று என்ன, ஒரு 5 சுற்று கூட சுற்றிக்கங்க. அடுத்து 2வது ரோஸ் எடுத்து வைக்கிறீங்களா, நல்லா பார்த்துங்க. ரோஸ் இப்படி தான் இருக்கிறா, எடுத்து வச்சுட்டு இங்கே இருங்க, நல்லா பார்த்துக்கங்க. நூல் எப்படி வருதுன்னு பாருங்க. இது பழைய ரோஸோட காம்பு, இதுங்கிறங்க. இந்த இப்படி உள்ள விட்டு ஒரு எதலுக்குள்ள விட்டு எடுத்து ஒரு 3 சுத்து சுத்துங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு 2-3 சுத்து சுத்துனீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்கா வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிற வீடியோல ஒவ்வொரு எதலுக்குள்ள விட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் லைனுங்கிறதுக்காண்டி ஒரு 4-5 சுத்து சுத்திக்கங்க. நல்லா ஒட்டி வைங்க. ஃபர்ஸ்ட் காம்போட கொஞ்சம் வழுக்கும், நல்லா ஒட்டி வச்சுட்டு ஒரு 4-5 சுத்து சுத்திக்கிட்டீங்களா. ஒரு சில டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காம்பு உடஞ்சிரும். நீங்கள் ரொம்ப இது பண்ணுறப்ப அந்த ரோஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்த ரோஸை வைங்க. அடுத்த ரோஸை வச்சுட்டு ஒரு 3 சுத்து, ஓகேங்களா. அடுத்தது ஃபர்ஸ்ட் லைன் வர வரைக்கும் ஒரு 3 சுத்து சுத்துங்க. கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு சில டைம்ல இந்த மாதிரி ஒரு எதலையும் சேர்த்து கையில் எடுத்து வச்சுட்டு சுத்துங்க. எப்பவுமே இந்த பட்டன் ரோஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிகினரா இருக்கிறப்ப ஒரு 2 சுத்து சுத்தினீங்கன்னா தான் நல்லா நிற்கும். ஏன்னா இது கொஞ்சம் வழுக்கிற தன்மை இருக்கும். நீங்க நல்லா டைட்டா சுத்தினா மட்டும்தான் நிற்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கா ரவுண்டா வந்துடும். உங்களுக்கு எத்தனை அடிக்கு வேணுமோ அத்தனை அடிக்கு போட்டுக்கலாம். நீ